தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று தொடங்கியது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொழில் முதலீடுகளை ஏற்பதற்காக வரும் 27ஆம் தேதி அமெரிக்கா செல்ல உள்ளார். அதற்கு முன்னதாக சென்னையில் இன்று நடைபெற்ற தமிழ்நாடு தொழில் முதலீட்டு மாநாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் ஏற்கனவே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்து கொண்ட நிறுவனங்களில் 19 நிறுவனங்கள் 17,616 கோடி ரூபாய் முதலீட்டில் தங்களது ஆலைகளை தொடங்க உள்ளன. இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். இந்த மாநாட்டில் 51,157 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைய உள்ள 28 புதிய தொழில் திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். அதில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி தளம் அமைப்பதற்காக சிங்கப்பூரை தலைமையிடமாக கொண்ட செம்கார்ப் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் 36,238 கோடி ரூபாய் முதலீடு செய்ய ஏற்கனவே புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்திருந்தது. இதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். தூத்துக்குடியில் பசுமை ஹைட்ரஜன் யூனிட் நிறுவனம் அமையும் போது சுமார் 1,511 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா மூலம் 1,06,803 புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, துறை செயலாளர் அருண் ராய் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இதையடுத்து மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் இதுவரை 9.74 லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த 3 ஆண்டுகளில் 31 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் கூறினார். அதன் தொடர்ச்சியாக 17,614 கோடி மதிப்பிலான 19 வகை திட்டங்களை இன்று தொடங்கி வைத்துள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் 64,968 பேருக்கு வேலை கிடைக்கும் என சுட்டிக்காட்டினார். மேலும் 51,157 கோடி மதிப்பிலான 28 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருப்பதாகவும் தமிழ்நாட்டின் தொழில்துறை வளர்ச்சி வரலாற்றில் இது முக்கியமான நாள் எனவும் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். உலக முதலீட்டாளர்களின் முதல் விருப்பமாக தமிழ்நாடு திகழ்கிறது எனவும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதால் தான் இங்கு முதலீட்டாளர்கள் அதிக அளவில் முதலீடு செய்வதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். முதலீடு செய்து தொழில் தொடங்கும் நிறுவனத்தினர் மற்ற தொழில் நிறுவனங்களையும் தமிழ்நாட்டிற்கு அழைத்து வர வேண்டும் எனவும் தொழிலதிபர்கள் தமிழ்நாட்டின் தூதுவர்களாக மாற வேண்டும் எனவும் கூறிய மு.க.ஸ்டாலின், தமிழ்நாட்டில் நிம்மதியாக தொழில் தொடங்கலாம் என்ற நம்பிக்கை முதலீட்டாளர்களுக்கு வந்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டிலேயே பெண்களுக்கான மிகவும் பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என்பது உலகம் முழுக்க தெரியும் எனவும் தமிழ்நாட்டு பெண்களின் கல்வி, அறிவு, வேலைவாய்ப்பு விகிதம் நாட்டின் சராசரியை விட அதிகம் என மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். அதிக முதலீடுகளை ஏற்கக்கூடிய உயர் தொழில்நுட்பம் வாய்ந்த தொழில்களையும் அதிக எண்ணிக்கையிலான வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய தொழில்களையும் ஈர்த்து அது மூலமா 2030ஆம் ஆண்டிற்குள் $1 டிரில்லியன் அமெரிக்க பொருளாதாரமா மாறணும் என்ற தமிழ்நாட்டோட இலக்க அடையறதுக்காக நம்முடைய அரசு முனைப்போடு செயலாற்றி வருது. தமிழ்நாட்டோட முதலீட்டு ஈர்ப்பு திறனுக்கு அத்தாட்சியா விளங்குது. மிகுந்த திறமையும் படைப்பாற்றலும் கொண்டவங்க தமிழ்நாட்டோட துடிப்பான இளைஞர்கள். நம்மோட இளைஞர்கள் இந்தியாவிலேயே மட்டும் இல்ல, உலகம் முழுக்க பல்வேறு துறைகள்ல பல்வேறு வகையில சிறப்பா பணிபுரிஞ்சுட்டு இருக்காங்க. எனவே எங்க இளைஞர்களோட திறன்களை நல்லா பயன்படுத்திக்கணும்னு முதலீட்டாளர்களை அன்போடு கேட்டுக்கிறேன்.